Daily. Taste the Daily. சமுதாய நல மருத்துவமனை மாநகராட்சி அது நீங்க பேரே ஒரு மாதிரியா சொல்றீங்க. அதனால நான் அந்த பேரை திரும்பி பத்திரிகையாளர்கள் இடத்துல சொல்லி வெறும் கருப்புன்னு ஒன்னா சொல்லலாம். பேருக்கு முன்னாடி எதனா ஒரு நல்ல அடையாளத்தை சொல்லலாம். நீங்க ஒரு வேற மாதிரி அடையாளம் சொல்லிருக்கீங்க. அதை நான் சொல்ல விரும்பல. அவர் மருத்துவமனைக்கு போய் அவருடைய மகனின் சிகிச்சை இஎன்டி ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருக்காரு. அப்ப டாக்டர்ஸ் எல்லாம் உள்ள இருந்திருக்காங்க. ஆனா அவர் பேட்டியில டாக்டருங்களே இல்ல இந்த ஆஸ்பத்திரியில செத்து போன குணத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாங்கன்னு சொல்லி சினிமா வசனம் பேசுற மாதிரி பேசி வந்திருக்காரு. உடனடியா அந்த பொறுப்பை வகிக்கிற வணக்கத்துக்குரிய பெருநகர் சென்னை மாநகராட்சியின் மேயர் அவர்கள் சமூக வலைதளத்தின் வாயிலா எத்தனை மருத்துவர்கள் அங்க இருந்தாங்க, நேற்றைக்கு விடுமுறை நாளா இருந்தாலும் கூட எத்தனை மருத்துவர்கள் இருந்தாங்க, எத்தனை மருத்துவ பணியாட்கள் அங்கே பணியாற்றி கொண்டிருந்தார்கள் என்கின்ற செய்தியை சொல்லி இருக்கிறார்கள். இதோடு அந்த செய்திக்கு முட்டுப்புள்ளி வைக்கலாம் என்று கருதுகிறேன். இதுக்கு மேல கலர்னா அவருக்கு தான் பாதிக்கும். மருத்துவமனையில சிகிச்சைக்கு போவதாகவும் அங்க மருத்துவர்கள் இல்லாத காரணத்தினால திருவல்லிக்கேணி கோஸ் ஹாஸ்பிட்டல் சேர்க்கப்பட்ட நிலையில வயிற்றிலேயே அந்த குழந்தை சென்னைன்னும் போது திருவல்லிக்கேணியும் கண்ணகி நகரம் ரொம்ப தொலைவில் இல்லை, ஒரு 2-3 கிலோமீட்டர் பக்கத்திலேயே இன்னும் நிறைய மகப்பேறு மருத்துவமனைகள் கூட இருக்கு. ஆனா அது உண்மை என்னங்கிறத ஏற்கனவே மாநகராட்சியின் அதுவும் மாநகராட்சி மருத்துவமனை தான். மாநகராட்சி நிர்வாகம் ஏற்கனவே மருத்துவத்துறையின் சுகாதார அலுவலர் சிஹெச்ஓ சொல்லி இருக்கிறாங்க. மருத்துவர் இல்லாததால அந்த மாதிரியான சம்பவம் ஏற்படுது. என்னன்னா பொதுவாகவே பத்திரிகையாளர்களா இருந்தாலும் சரி அல்லது சமூக அந்த வலைதள ஆர்வலர்களா இருந்தாலும் எல்லாருக்கும் என்னன்னா அரசு மருத்துவமனைகள்ல சின்னதா ஒரு செய்தினாலும் அதை ஊதி பெருசாக்கி பூதாகரமாக்குவது என்பது வாடிக்கை. ஏன்னா இது ஊருக்கு இழைச்சதுங்கிற மாதிரி ஒரு அரசு மருத்துவமனையை பாக்குறாங்க. அந்த எண்ணம் தவறானது. இந்த மக்கள் வரிப்பணத்தில் இயங்குகிற ஒரு மகத்தான மருத்துவ சேவை அமைப்புகள். நான் சொன்னேன் 2021 இதே திருவள்ளூர்ல ஒரு 1000-1500 பேர் மட்டும்தான் இங்க இருந்த மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையை பயன்படுத்தினாங்க. இன்னைக்கு 3500 பேர் பயன்படுத்தி தொடங்கி இருக்கிறாங்க. ஆனா நோயாளிகள் எண்ணிக்கை பெருகிருப்பது காரணம் அல்ல. அரசு மருத்துவ சேவையை மக்கள் அதிகம் விரும்புவதால், அரசு மருத்துவ சேவையின் மேல் அதிக நம்பிக்கை வந்திருப்பதால், அரசு மருத்துவ சேவை நம்மை காக்கும் என்கின்ற எண்ணம் மக்களிடத்தில் உயர்ந்திருப்பதால் அரசு மருத்துவ சேவைக்கு பெரிய அளவில் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதை பொறுத்துக்க முடியாம ஒரு சில இடங்களில் இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் நடக்குது. இதுக்கு தயவு செய்து ஊடகவியலாளர்கள் பெரிய அளவிலான அந்த முக்கியத்துவம் தர வேண்டாம் என்று அன்போடு வேண்டி கேட்டுள்ளார்கள். உண்மையிலேயே குறைகள் இருந்தால் நீங்கள் சுட்டி காட்டினால் 100% அதை நிறைவேற்றுவோம். குறைகள் என்பது இப்போ நான் ஏற்கனவே 2-3 முறை சொல்லியிருக்கிறேன். கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் மனநல மருத்துவமனையில் ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு சூழலை ஒரு இயக்குனர் ருத்ரன் ஒரு செய்தியா போட்டிருந்தார். அந்த செய்தியை எடுத்து இப்போ சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் பண்ணி கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை மோசமா இருக்குன்னு சொல்றாங்க. கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு முதலமைச்சரே நேரம் ஒரு கட்டடத்தை திறந்து வச்சார். இப்போ ஒரு 40 கோடியில ஒரு கட்டட வேலை நடக்குது, ஒரு 10 கோடியில ஒரு வேலை நடக்குது. இவ்வளவு பெரிய மருத்துவ கட்டமைப்பு எப்பவுமே அங்க நடந்ததில்லை. ஆனா இப்போ சோசியல் மீடியால அந்த செய்தி வரும்போது ஏதோ அது புதுசா வர்ற மாதிரி எனக்குமே நிறைய பேர் போன் பண்றாங்க. அதே மாதிரி இன்னொரு தூத்துக்குடி சைட்ல ஒரு மருத்துவமனையில ஒரு தூய்மை பணியாளர் ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட்டை தொடக்கிறார். ஆனா அதுல என்ன ட்ரீட்மெண்ட், தூய்மை பணியாளர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு டாக்டர் பதிலா அப்படின்னு செய்தியை போடுறாங்க. ஒரு பெரிய செய்தி நிறுவனம் போட்டிருக்கு. இந்த மாதிரி செய்தி போடுறதுக்கு முன்னாடி அரசு மருத்துவ சேவையை நம்ம கலங்கப்படுத்துறதுக்கு முன்னாடி உண்மை நிலையை கண்டறிந்து செய்தால் நன்றாக இருக்கும் என்று பரிந்துரை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.